எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். எல்லாருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களுங்க. நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாடி மேலே தான் இன்றைக்கி பொங்கல் வச்சோம். பொங்கல் வந்து நேற்று வைக்கலைங்க. மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் பொங்கல் வச்சோம். நேற்று வைக்க முடியல. மாட்டு பொங்கலுக்கு தான் பொங்கல் வச்சோம். அதனால தான் வீடியோ இன்றைக்கி போடுறேன். எல்லோரும் சந்தோஷமாக பொங்கல் நல்லபடியாக கொண்டாடினீங்களா? மாடி மேலே தாங்க அடுப்பில் வச்சு அது 1/2 கிலோ தான் வேகும் அந்த பானையில். 4 பேர் தான், அதிகமாக யாரும் சாப்பிட போகிற இது பண்ணுறதில்ல. அதுக்கு மேலே அதிகமாக வச்சாலும் வீணாக போயிடும். அதான் லிமிட்டாக செஞ்சோங்க. 1/4 கிலோ அரிசி போட்டு 50 கிராம் பருப்பு, சிறு பருப்பு, வெல்லம் ஒரு 200 கிராமு, அவ்வளோதான். நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள், அவ்வளோதாங்க. நாங்கள் வந்து மாடி மேலே வச்சு தான் சூரிய பகவானுக்கு பொங்கல் படைத்தோம். பாருங்கள். வீடியோ வந்து என் பெரிய பொண்ணு தான் எடுத்தாங்க. வீடியோ எப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்கள். கேமராமேனு எடிட்டரு எல்லாமே அவங்க தான். அவங்க தான் எப்போவுமே வீடியோ எடுப்பாங்க. இந்த வீடியோ எப்படி எடுத்திருக்காங்கன்னு கமெண்ட்டில். கொஞ்சம் மொக்கையாக இருக்கிற வீடியோலாம் நான் தான் எடுத்திருப்பேங்க. இந்த வீடியோ வந்து என் பொண்ணு தான் எடுத்தா. பாருங்கள். மேலே அடுப்பை வச்சு அதில் கற்பூரம், சூரிய பகவானுக்கு ஃபஸ்ட்டு விளக்கேற்றி அவருக்கு தேங்காய்லாம் உடச்சி, நம்ம பொங்கல் எந்த பூஜை பண்ண ஆரம்பிக்கும் போது முன்னே புளியார் வந்து மஞ்சள் சாணி இதில் வந்து புளியார் பிடிச்சி அவருக்கு வந்து இதெல்லாம் ஒரு வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு, அருகம்புல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு புளியாரை நம்ம நினச்சி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க எந்த ஒரு நல்ல காரியமும் நம்ம ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நானும் மஞ்சளில் புளியாரை பிடிச்சி அவருக்கு அங்கே வச்சு தேங்காய்லாம் உடச்சி கற்பூரம்லாம் காமிச்சு ஊதுபத்திலாம் ஏற்றி வச்சுட்டு சூரிய பகவானையும் கும்பிட்டுட்டு அவரோடய ஆரம்பித்தோங்க இன்றைக்கி பொங்கலை. நல்லபடியாக பொங்கலும் பொங்கி பாலும் பொங்கிருச்சு. நல்லபடியாக இன்றைக்கி சக்கரை பொங்கலும் செஞ்சு சாமி கும்பிட்டோங்க சந்தோஷமாக. எப்போவுமே பொங்கலுக்கு தாங்க சாமி கும்பிடுவோம். இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கலுக்கு எங்களுக்கு கடவுள் சாமி கும்பிட்ற மாதிரி இந்த நாளை எங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதுவும் சந்தோஷமாக கும்பிட்டோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கற்பூரம் வச்சு அடுப்பை ஏற்றி விட்டோங்க. ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நெருப்பு பிடிச்சோன்னே இந்த பொங்கல் பானையும் சும்மாலாம் நம்ம பானை எடுத்துக்கூடாது. அதை சுற்றி பானையில் மஞ்சள் குங்கெல்லாம் தடவி அடுப்புக்கும் திருநூறு, சந்தனம், குங்கெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தாங்க நம்ம அந்த பொங்கல் பானையை அது மேலே வச்சு அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் வச்சு சந்தோஷமாக கும்பிட்டோங்க. அது கொஞ்சம் விறகு கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால எரியல. கொஞ்சம் அப்பப்போ இடையில கற்பூரம் கொஞ்சம் லைட்டாக நெய் கலந்து அதுக்கப்புறம் தாங்க நல்லா எரிய ஆரம்பிச்சிது. அது வந்து என் பையங்க இடையில வந்து அவன் சேட்டையை கொஞ்சம் காமிச்சிட்டு இருந்தான். அவன்கிட்ட கொஞ்சம் கத்திக்கிட்டே இருந்தேன். எனக்கு கிட்ட குச்சை வச்சு விளாண்டுட்டு இருந்தான். கிட்ட வந்தால் எதுனா அந்த அடுப்பு மேலே பட்டுரும், விளக்கு மேலே பட்டுருன்ட்டு அவன்கிட்ட கொஞ்சம் கத்திக்கிட்டு. இவன் காலையிலே ஏஞ்சிட்டாங்க. 3 மணிக்கெலாம் ஏஞ்சி வாசலில் போக்கி போட்டு வீட்டில் கீழே சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க எல்லா குளிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போனோங்க. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வேறையா, 10:12 ராவு காலம். அதுக்கு முன்னாடியே நம்ம பொங்கல் வச்சு படைச்சிடணுங்க சாமிக்குன்ட்டு கடகடன்னு 8 மணிக்கெலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே போய் 9:45 சாமி கும்பிட்டுட்டோங்க. சந்தோஷமாக போச்சுங்க. நீங்கள் பால் பொங்கிருச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த அரிசியும் பருப்பையும் கழுவி ஊற வச்சுருந்தாங்க. நம்ம எப்போயும் அரிசி கழுவுனா மொதல் தண்ணி ஊற்றிட்டு 2வது தண்ணியை வந்து நம்ம அந்த பாலோடு கலந்து அந்த தண்ணியை ஊற்றி பொங்கல் வச்சோன்னா பொங்கல் நல்லாயிருக்கும். பாலும் நல்லா பொங்கி வருங்க. அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் போட்டுட்டு எப்போவுமே பால் இப்போ அந்த பால் பொங்குச்சுன்னா எங்களுக்கு எப்போவுமே வந்து நாங்கள் எப்படி உட்காந்து அடுப்பு இது பண்ணுறோமோ, நாங்கள் கேஸ் அடுப்பில் வச்சாலும் சரி, விறகு அடுப்பில் வச்சாலும் சரி, எப்போவுமே என்னை பார்த்த மாதிரி தாங்க எப்போவுமே அந்த பால் பொங்கி வழியும். அந்த சைடு எப்போவுமே பொங்காது. என்னை எப்போவுமே என் பக்கம் பார்த்த மாதிரி தான் எப்போவுமே. நான் எப்போ பொங்கல் வச்சாலும் இப்படி தாங்க நடக்கும். இந்த மாதிரி இருக்கிறது நல்லதான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியல. நான் எப்போ பொங்கல் வச்சாலும் என் சைடு என்னை பார்த்த மாதிரி தான் பால் பொங்குங்க.
அது என்னமோ தெரியல, எனக்கு மட்டும் அப்படி நடக்குதா இல்லை யாருக்குன்னா அது மாதிரி நடந்திருக்கான்னு தெரியல. அந்த பால் பொங்குச்சு பாருங்கள், அரிசி போட்டு ரெண்டாவதும் பொங்கிருச்சு. பொங்கி அடுப்பும் இதுவாகிடுச்சு. மறுபடியும் கருப்பாக வச்சு அடுப்பை ஏற்றி அவ்வளோதாங்க. நல்லா கொதித்து அரிசிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெல்லம் போட்டேங்க. இது வந்து மண் இல்லாத வெல்லம் தான், நல்ல சுத்தமான வெல்லம். அதனால் அப்படியே போட்டுக்கிட்டேங்க. போட்டு நல்லா அந்த வெல்லம் வந்து நல்லா கரையணுங்க. கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் அப்புறம் தனியாக ஒரு கடாயை வச்சு நெய்யெல்லாம் ஊற்றி, நம்மளுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றி முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு ஏலக்காய் தூளை போட்டு பொங்கல் நல்லா கிண்டி விட்டு அவ்வளோதாங்க. பொங்கலும் ரெடி ஆகி சாமி கும்பிட்டோம். இந்த பொங்கல் நல்லபடியாக போச்சுங்க. எங்கள் ஊர்லலாம், நாங்கள் பிறந்த ஊர்லலாம் மாட்டு பொங்கலுக்குலாம் நல்ல விசேஷமாக இருக்குங்க. அதுதாங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அந்த பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடுறதெல்லாம். எங்கள் ஊர் வந்து மேலூருங்க, கிராமம். அது அமக்கலமாக இருக்குங்க இந்த மாட்டு பொங்கலெல்லாம். அதுதான் நான் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதாங்க. கடாயை அடுப்பில் வச்சு முந்திரி போட்டு திராட்சை முந்திரியை போட்டேங்க. அதிலேயே போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் அப்படியே ஒரு கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் திராட்சையும் போட்டு திராட்சையை நல்லா கொஞ்சம் பபுள்ஸ் மாதிரி வரணுங்க அந்த எண்ணெயில் பொரிஞ்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இறக்கிட்டு அந்த பொங்கலோடைய ஊற்றி கலந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம தாராளமாக முந்திரியும் திராட்சையும் நல்லா தாராளமாக போட்டுக்கிடுச்சுங்க. நம்ம என்ன கடவுளுக்கு படைக்கிறோம், நம்ம எப்பவுமே தாராளமாக செஞ்சால் கடவுளும் நம்மளுக்கு தாராளமாக செய்வார். பாருங்கள், எங்கள் வீட்டுக்கார கூட ஏமா இவ்வளோ அள்ளி கொட்டுறாங்க விடுங்க, வருஷத்தில் ஒரு நாள் நல்லா சந்தோஷமாக செய்வோன்னு செஞ்சாச்சுங்க. நான் நினச்சி கூட பார்க்கலங்க இப்படி சந்தோஷமாக நம்ம பொங்கல் வச்சு சாமி. சரிங்க. எங்கள் ஊர் வந்து மதுரை மேலூருங்க. எங்கள் கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், கிராமத்தில் வந்து பொங்கல் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனால் எங்கள் ஊரில் செம்மையாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. எனக்கு தான் அந்த கொடுப்பனையெல்லாம் இல்லாமல் போயிடுச்சுங்க. நம்ம என்ன தான் நம்ம மெட்ராஸில் எப்படி தான் நம்ம ஆடம்பரமாக நம்ம சாமி கும்பிட்டாலும் இந்த கிராமத்தோடைய வாழ்க்கை வந்து நம்மளுக்கு கிடைக்காதுங்க. அது நம்ம நினச்சா கூட அந்த இது நம்மளுக்கு திரும்ப வராதுங்க. நீங்களாம் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுங்க. அவ்வளோதாங்க. சந்தோஷமாக எல்லோரும் இந்த வருஷம் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.